இப்படியே எடுத்து இந்த அடி கையால் வச்சு பிசைஞ்சு ஊற்றுன்றது. இந்த கோழி எச்சம் எல்லாம் சேர்ந்து அதில் போய் விழும். என்ன நிருபன் முட்டையை வச்சுருக்கிறீங்களேன்னு பார்க்கலாம். என்ன முட்டையில் ஏதோ பிரண்டு கிடக்கு மாதிரி கிடக்கு. கழுவி 6 மணி நேரத்துக்கு பாவிச்சு முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதாவது முட்டையை நாங்கள் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி காட்டுங்க. ரைட், இனி கொண்டு அதுக்கு போடுங்க. கோழியினுடைய எச்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு குப்பையான வேலை பார்ப்பினோம். அல்லது ஒரு உரைசல் காயம் வந்தாலும் அதுக்குள்ள உள்ள நுண்துளைகளுக்குள்ளால வெளியில் இருக்கிற பாக்டீரியா உள்ளுக்கு போடும். வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு எனில் என்ற ஒரு முக்கியமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நிருபன் முட்டையை வச்சுருக்கிறீங்களேன்னு பார்க்கலாம். என்ன முட்டையில் ஏதோ பிரண்டு கிடக்கு மாதிரி கிடக்கு, கொஞ்சம் மரியண்ட மெல்லோ ஒன்ற மாதிரி ஒரு யோசனை ஒன்று வரும். மிக முக்கியமான காணொலி, அனைவரும் பகிர வேண்டிய ஒரு தலைப்பை பற்றி கதைக்க போகிறேன். இந்த கொத்துரட்டியும் எங்கட முட்டையும். ஏன்னு சொன்னால், இந்த கொத்துரட்டிக்கு முட்டை போடுறது அநேகமான கடைகளில் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்படியே முட்டையை வச்சுட்டு இப்படியே பிசைஞ்சு ஊற்றுவாங்க. இப்படியே அடித்து நொறுக்கி இந்த இதில் இருக்கிற என்ன நினைக்கிறீங்கள் கோழியினுடைய எச்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு குப்பையான வேலை பார்ப்பினோம். அண்மையில் எங்களோட தென்மராட்சியில் இருக்கிற ஒரு சில கடைகளில் நான் இதை அவதானித்தேன். அதை குளோரின் தண்ணியில் கழுவி போட்டு பிறகு அடுக்கி கொண்டு இருந்தவை. இதில் இருக்கிற என்ன ரகசியம் என்று சொல்லி நான் ஆராயணும்னு யோசிச்சுட்டு தான் எனக்கு தெரியும். ஏற்கனவே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு செலுத்த வேணுமென்றது தான் என்னுடைய இந்த காணொலியின் நோக்கமாக இருந்தது. எனியில் ஒரு முக்கியமான காணொலி, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த முட்டை இயற்கையாகவே சில நுண்துளைகளை கொண்ட அமைப்பு தெரிந்தானே. அதுக்கு தானே உள்ளுக்கு குஞ்சு இருக்குது, அதெல்லாம் பொறிச்சு வருது, எல்லாருக்கும் தெரியும். இந்த நுண்துளைகளுக்குள்ளால இந்த வெளியில் இருக்கிற ஊத்தியல் முக்கியமாக இவர் எங்கே இருந்து வாரார்? கோழியினுடைய மெலவாசலுக்குள்ளால் வாரார். உங்களுக்கு தெரியும், கோழியினுடைய மெலவாசலில் பயோபடிச்சாக்களுக்கு தெரியும், சல்மனல்லா டைஃபி என்று நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. வயிற்றோட்டம் வரலாம், உடனே சத்தி எடுத்து டயரியா வரலாம். கொத்துரட்டின்னு சொன்னால் பழைய சாப்பாட்டை போட்டால் தான் வயிற்றால் அடிக்கணுமெண்டு இல்லை, அல்லது வயிற்றோட்டம் பெறணுமெண்டு இல்லை. இந்த வழியில் இருக்குது. இந்த எச்சங்களாலேயே நிறைய விளையாட்டுகள் வரலாம். இது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கடைக்காரருக்கும் தெரியாது. அதால் அவை என்ன செய்கிறேன்டா, இப்படியே பிசைஞ்சு ஊற்றி போட்டு கொத்துரட்டி என்று போட்டு தர அது வடிவாக வேகவும் மாட்டுது. அதை சாப்பிட்டுட்டு எங்களோட மக்களுக்கு நிறைய வருத்தங்கள். ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான். இந்த முட்டை தோற்றம் பெறுற இடம், கோழியினுடைய அந்த மலவாசல் சல்மனல்லா டைஃபி என்ற ஒரு கிருமியை கொண்டிருக்கும். இது லேசில் வெப்பத்துக்கு அழியாது, நல்லா ஹீட் பண்ணினா தான் அழியும். ஸோ இது எப்படி இந்த முட்டையை பௌத்திரமாக எங்களோட சாப்பாடு கடையாக்கள் பௌத்திரமாக பேணி பாதுகாக்க வேணும். ஏன்னா முட்டை வெளியில் வச்சா ஒரு கொஞ்ச நாள் தான் கிடக்கும். அப்போ இது எவ்வளவு காலம் வடிவாக பாதுகாக்கலாம், என்ன மாதிரி க்ளீன் பண்ணணுமன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். முதலாவது எனியில் பெஸ்ட்டான மெத்தட், சிம்பிளான மெத்தட். இந்த முட்டையை நான் உங்களுக்கு இப்போ பின்னணியில் அந்த அதுக்குரிய செய்முறை விளக்கங்களை காட்டுவேன். ஒரு உலர்ந்த பேப்பரால் மெதுவாக துடைக்கணும். இறுக்கி துடைச்சி முட்டையை உடையிற மாதிரி செய்யக்கூடாது. ஏனெண்டா முட்டையில் ஒரு வெடிப்பு வந்தாலோ அல்லது ஒரு உரைசல் காயம் வந்தாலோ அதுக்குள்ள உள்ள நுண்துளைகளுக்களால் வெளியில் இருக்கிற பாக்டீரியா உள்ளுக்கு போடும். அப்போ ஒரு பேப்பரால் துடைக்கலாம், ஒரு உலர்ந்த துணியால் இதை துடைக்கலாம். இப்படி ஒரு மெதட்டும் கிடக்குது. உலர்ந்த துணியால் துடைச்சி போட்டு பௌத்திரமாக வைக்கலாம். இதை விட பெஸ்ட்டான மெத்தட் என்னென்னு சொன்னால், ஒரு பாத்திரத்துக்குள்ளே நாங்கள் உதாரணமாக ஒரு 5 லிட்டர், ஒரு கேலன்டா 3.5 லிட்டர், ஒரு கேலனுக்கு நாங்கள் தேர்ட் இதை பார்த்தேன். இந்த குளோரின் அளவு என்ன மாதிரிண்டா 100 தொடக்கம் 200 ppm மட்டும் இருக்கணும். 200 பார்ட்ஸ் per மில்லியன் இருந்தால் நல்லமென்று சொல்லுது. ஏன்னு சொன்னால் இதில் வெளியில் இருக்கிற எச்சங்கள் எங்கட நாட்டில் இப்போ அமெரிக்காவில் இருந்து வர முட்டைன்னா அங்கே ஒரு எச்சம் கூட வெளியில் இருக்காது. அதால் அமெரிக்கன் வெப்சைட்டுகளை நீங்கள் தேடினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க குளோரினில் கழுவ வேண்டாம்ண்டு. எங்கட இலங்கை போன்ற இந்த வெப்பவலய நாடுகளுக்கு எல்லாம் ஊற்றியாக இருக்கும், கிருமிகளும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ 200 தொடக்கம் 100 ppmல கழுவத்தான் வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு கரண்டியாவது போடுங்களேன். ஒன்றுமே செய்யாதவனா கழுவ பண்ணுவோம். முதல் ஒரு கரண்டி குளோரின், அதாவது நாங்கள் குளோரின் என்று பாவிக்கிறது என்ன, வெளிச்சம் தூள், ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து அதுக்கு கலந்தால் அதில் குளோரின் வரும். அதை கலந்து போட்டு அதுக்குள்ளே இந்த முட்டையை போட்டு உடனே சில பேர் என்ன செய்யறேன்னா முட்டையை கொண்டு அதுக்குள்ளே ஊற போடுறது மணத்தியால கணக்கு. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன பிரச்சனைண்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முட்டையில் இருக்கிற நுண்துகள்கள் அந்த வெளியில் இருக்கிற அந்த தன்மை, இயற்கையான பாதுகாப்பு அமைப்பு இல்லாமல் போகிறதால இலகுவாக சும்மா அடக்கிற முட்டையை நாங்களே கொண்டே குளோரினுக்கு போட்டு பழுதாக்குற மாதிரி என்னென்னா வெளியில் வச்சா அது பழுதாகிடும். முட்டையை நாங்கள் குளோரின் நீரில் கழுவினால்
6 மணித்தியாலத்துக்கு பாவிச்சிட வேணும். அப்படி 6 மணித்தியாலம் தாண்ட எங்களுக்கு கூடுமெண்டா அதை நாங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேணும். குளிர்சாதன பெட்டியில் வச்சா கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 10 நாட்களுக்கு அது இருக்கும். அந்த முட்டை வந்து இருக்கும். உரிய மாதிரி கொண்டே வச்சால் நீட் பண்ணிட்டு. இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு கொத்துரட்டியில் ஒரு நாளைக்கு 30 கொத்து தான் போகுதுன்னு வைப்போம். 30 கொத்தண்டா 60 முட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, 60 முட்டையை ஒரு நாளைக்கு கழுவ வேணும். கழுவி 6 மணித்தியாலத்துக்கு பாவிச்சு முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதாவது முட்டையை நாங்கள் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு பாவிக்க முன்னந்தான் கழுவ வேணும். ஏன்னு சொன்னால் கழுவிட்டா, தெளிவான தமிழில் சொல்கிறேன், இந்த கழுவிட்டதுண்டா குளோரின் தண்ணியில் நாங்கள் 6 மணித்தியாலத்துக்கு பாவிச்சிட வேண்டும். இது மட்டும் இல்லை, சில முட்டையில் வெடிப்புகள் கிடக்கும். அதை வந்து கலவி விளையாட்டுகளுக்கு பாவிக்கக்கூடாது. வெடிப்பு இருந்தாலே அது வெளியில் இருக்கிற சல்மனல்லா பாக்டீரியா வந்து உள்ளுக்கு போகும். அதை நாங்கள் வந்து அகற்ற வேணும். அதை வெடிப்புள்ள முட்டையை வந்து நாங்கள் திருப்ப குளோரின் தண்ணிக்கு கழுவ போகிறோமெல்லாம் விளையாட்டு காட்டக்கூடாது. முக்கியமாக இந்த கொத்துரொட்டி போடையக்கு ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, என்ன செய்வீங்கம்மா, அன்னையமான கடையில் அன்னைக்கு என்ன முட்டை கொத்தோ டேக் அண்ணன் இந்த வடிவேல் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அந்த மாதிரி இப்படியே எடுத்து இந்த அடி கையால் வச்சு பிசைஞ்சு ஊத்துன்றது. இந்த கோழி எச்சம் எல்லாம் சேர்ந்து அதில் போய் விழும். கொத்து வடிவாக வேகாது, உங்களுக்கு தெரியும். சில பேர் வடிவாக வேக போடுவீங்க, சில பேர் எல்லாம் போட்டு கிண்டி போட்டு அப்புறம் அதுக்கு மேலே ரொட்டியை போட்டுட்டு செய்வினம். அப்படி செய்யக்கூடாது. ஒரு உள்ளதுக்கே பெஸ்ட்டான மெத்தட், எங்கேயாவது ஒரு மூலையில் தட்டி போட்டு அந்த கோதை ஓப்பன் பண்ணி அந்த தோற்று வகைகளால் ஊற்றி போட்டு கோதை அதுக்குள்ளே எல்லாம் சிந்தாமல் எங்களை டஸ்ட்பின்னுக்கு போடுறதான் ஒரு சரியான மெத்தட். சில பேர் பார்ப்பேன் முட்டையை அப்படி அடிச்சு ஊற்றி போட்டுதாண்டா சில வேலை கோதும் கிடக்கும். அப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு தவறான மெத்தட். அப்போ சரியான மெத்தட்டை சொல்லித்தர வேணுமென்ற மக்களுக்கு முதலாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு உலர்ந்த பேப்பரால் துடைக்கலாம் அல்லது ஒரு உலர்ந்த துணியால் துடைக்கலாம். இதுதானே ஊர்வலியை முந்தி செய்கிறவை எங்களுடைய ஆக்கள். இப்போ பாம்புகளில் வந்து பகதொகையாக முட்டை வரைக்க அது ஏற்கனவே கோழி எச்சத்துக்கான் போடும். உங்களுக்கு தெரியும், அந்த முட்டை ஏற்கனவே அந்த கோழி வந்து அதுக்குள்ளே அதுங்கிற ஊர் பாசையில் சொன்னால் எச்சம் போட்டிருக்கும் அல்லது கழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே பிறகு அந்த முட்டையை போட்டுட்டு இவங்க அப்படியே கொண்டு வருவாங்க. பிறகு ஒன்றுமே கழுவாமல் அதில் கொத்துரட்டி போடுறாக்கள். அண்மையில் பார்த்தா எங்களோட இவர் மிரிசிவில் பகுதியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் உரிமையாளர் சனா அண்ணா வந்து இந்த சுதா அண்ணன் இவர் வந்து இதை கழுவி கொண்டுன்றதை நான் பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், இதை நான் ஒரு வீடியோ எடுத்து போடலாமா விழிப்புணர்வு. இப்போ அவர் சொன்னார், நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நாங்கள் அப்படி செய்யிருந்தாங்க தென்மராட்சியில். இது எங்களுக்கு எங்களுடைய ஏரியா பிஹெச்ஐ அண்ணா சொல்லி தந்தது. அவரும் வந்து அந்த பொது சுகாதார பரிசோதனை வந்து பெருமையாக சொன்னார். அப்போ இதை பற்றி ஒருக்கா விழிப்புணர்வாக போடுவோம்ன்ட்டு தான் நான் என்ன செய்தேன், நான் இந்த முட்டையை வந்து என்ன மாதிரி பௌத்திரமாக வச்சுருக்கிறது. ஏன்னா கொத்துரட்டி வந்து சின்ன பிள்ளையரும் விரும்பி சாப்பிடும், ஒரு வயதான ஆக்களும் சாப்பிடும். இந்த முட்டையில் உள்ள கோழி எச்சத்தை வந்து ஆக்கள் சாப்பிட்டுட்டு அதால் வயிற்றோட்டம் வந்தால் பிறகு இறைச்சி வலுதாகினதோ புழு வந்ததோன்னு தேடிக்கொண்டு திரிகிறீங்களா, முட்டை தான் பிரச்சனை. அப்போ முட்டையை என்ன மாதிரி பௌத்திரமாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் குளோரின் தண்ணியில் கழுவின முட்டையை 6 மணித்தியாலத்துக்கு யூஸ் பண்ணிடணும். எல்லாட்டி குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம். சாதாரணமாக நாங்கள் துடைச்சி போட்டு வெளியில் உள்ள அழுக்குகளை நீக்கி போட்டு, நான் சொன்ன மெத்தடில் குளோரின் இல்லாமல் நீக்கி போட்டாலே ஃப்ரிட்ஜுக்கு வச்சாலே 7 தொடக்கம் 10 நாள் 2 கிலோ மட்டும் இருக்குமென்று சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லுது. பிரச்சனை இந்த குளோரின் எவ்வளவு கலக்குறன்றதான் இப்போ பிரச்சனை. இப்போ நாங்கள் இப்போ முட்டையை கழுவ போகிறோம்டா சில பேர் என்ன வேணும்னா முட்டையை கொண்டே ஒரு வாளிக்க போடுவினோம், அதுக்கே கொண்டே குளோரினே மல்லி போடுவினோம், பிறகு எல்லாத்தையும் போட்டு லாம்புவினோம். அது பெஸ்ட்டான மெத்தட் இல்லை. ஏன்னா நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே இதில் உள்ள நுந்துகளுக்களால் நாங்களே அதுகளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி உறைஞ்சி உராய்வு ஏற்படுத்தி நல்ல முட்டையை பழுதாக்குற வேலை. நல்ல மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஒரு தண்ணியை எடுத்துட்டு அதுக்குள்ளே சரி ஒன்றும் வேண்டாம், இப்போதைக்கு ஒரு அரை தேய்க்கரண்டி குளோரின் ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கு இருக்கும். ஒரு 6 லிட்டர் தண்ணிக்கு வடிவாக கலக்கி போட்டு ஒருக்கா வடிவாக அதுக்குள்ள ஒருக்கா இளாம்பிட்டு அதுக்கு ஊற போடுற இல்லை, தெளிவாக சொல்கிறேன். வெளியில் இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம் உறைஞ்சி விட்டால் அதில் இருக்கிற சல்மனெல்லாம் வந்து இந்த வெப்பநிலைக்கும் அந்த குளோரின் தன்மைக்கும் அவர் செத்துருவார். மிக முக்கியமான ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன்னு கேளுங்க. முட்டையினுடைய வெப்பநிலை அரை வெப்பநிலையில் இருக்கும். சாதாரண ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அதெல்லாம் இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடவா 40 45 பாசி தண்ணியில் கழுவுறது பெட்டர் என்று வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஏன்னு சொன்னால், இந்த குளிர் தண்ணியில் நாங்கள் கழுவேக்க வெளியில் இருக்கிற பாக்டீரியாக்களை பிடிச்சி உள்ளுக்கு அனுப்பி விடுற மாதிரி, கொஞ்சம் சுடுதண்ணியில் கழுவேக்க அந்த உள்ளுக்கு இருக்கிற பாதுகாப்பு அமைப்பு வந்து வெளியில் இருக்கிற ஆக்களை உள்ளுக்கு வர விடாதான். உங்களுக்கு தெரியும், முட்டையில் வந்து உண்மையாக துகள்கள் இருக்குது, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளால இந்த பாக்டீரியாவை நாங்கள் போக வழி செய்யும் என்னது குளிர் தண்ணியில் கழுவினா. அப்போ முட்டைன்ற தண்ணியிலும் பார்க்க கொஞ்சம் சூடானது வடிவாக்கலுங்க. இந்த சுகாதாரம் சம்மந்தப்பட்ட உயிர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் துல்லியமாக தெரியணும். பிஹெச் சொன்னவர் கொஞ்சம் சூடானு நல்ல கொதி தண்ணியை கொண்டு வந்து முட்டைக்கு மேலே ஊற்றுறையில முட்டையே அவிஞ்சிடும். பிறகு அது கொத்துரட்டி போட்டால் இங்கே அவிஞ்ச முட்டை தான் 10 வந்து விழும். ஸோ கொஞ்சம் சூடான தண்ணி என்று ஒரு இளஞ்சூட்டு வெப்பநிலை என்று கதைக்கிறவே தானே, அந்த வெப்பநிலையில் இதை கழுவினா வந்து இப்படியாக ஒரு பாதுகாப்பான முறையில் நாங்கள் முட்டையிலிருந்து தயாரிக்கிற உணவுகளை வந்து செய்து கொள்ளலாம். முட்டை ஒரு எச்சத்தின் ஒரு பிறப்பில் இருந்து வாரது. ஸோ அதுக்குள்ளே கட்டாயம் சல்மனெல்லா போன்ற பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்கும்.
வெளிநாட்டில் பார்த்தா பண்ணையிலேயே துப்புரவு செய்யுது. உங்களுக்கு தெரியுமா வரையா ஒரு பண்ணைக்கு போகிற வாகனமே குளோரின் தண்ணியில் அதிൻ്റെ டயர்கள் எல்லாம் கழுவு போட்டு போகிற மாதிரி இடையில ஒரு சின்ன ஒரு சாய்வாக வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் அங்கே போனால் தெரியும், பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஃபீல்ட் விசிட் போனாங்களுக்கு தெரியும். நான் போயிருக்கிறேன் நிறைய பண்ணைகளுக்கு. அப்போ அவங்களோட ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் வந்து வேறு. எங்களோட இது இலங்கை தானே, யாரோ ஒரு அப்போ ஆச்சியோ அண்ணாவோ தங்கச்சியோ முட்டையெல்லாம் பொறுக்கி கொண்டு வேறு மிச்சத்துக்களால் அப்படியே அடுக்கிறது. அப்புறம் அதை கொண்டு வந்து அந்த ரேயை கொண்டு வந்து வச்சுட்டு உடைச்சி போட்டு கொத்து போடுறது, இந்த விளையாட்டு செய்யக்கூடாது. இந்த காணொலியை நான் காணொலியாக்கம் செய்கிறதுக்காக மிரிசிவில் இருக்கிற செனா ஹோட்டல் அண்ணாவை கேட்டிருந்தேன். ஏன்னா அவர் அந்த குளோரினில் கழுவுறதை நான் பார்த்துருந்தேன். நல்ல ப்ராக்டிசஸில் நாங்கள் செய்ய வேணும். இதை மாதிரி நிறைய பேர் குடியாமத்தில் செய்கிறவ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுங்கோ. இந்த விஷயத்தை இப்போ சொல்லுங்கள், இது ஷேர் பண்ண வேணுமோ பண்ணக்கூடாது உண்டு. நிறைய பேருக்கு இது தெரியாது. இல்லை தெரிஞ்சால் நல்ல இல்லை. முட்டையை என்ன மாதிரி கூடின காலம் வச்சிருக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வரும். இல்லை இப்போ இதுக்காண்டி இப்போ குளோரின் எவ்வளோ போடுறோன்னு கல்குலேஷன் எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒன்றுமே செய்யாதாக்கள் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணிக்கு ஒரு தேக்கரண்டி குளோரினை போட்டு இப்போதைக்கு கழுவி போட்டு அன்றைக்கு 6 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணினீங்களா பிரச்சனை இல்லை தானே. நான் சொல்கிறது ஒரு வகை ஒரு நாளைக்கு 100 கொத்துரொட்டி போடுறாக்கள் இதை கட்டாயம் செய்யுங்கோ. என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்றதில்லை. நல்ல காணொலியை நினைச்சா உங்களோட கருத்தை மறக்காமல் போட்டு விடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இருக்கிற எல்லா குழுக்கள்லையும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்தை போட்டுட்டு போங்க. நன்றி மக்களே.